தாழ்மையை அணிதல். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். சங்கீதம் 138:6-7. மனிதர்கள் 2 வகையினர். எதிர்காலத்திற்காக திட்டம் போட்டு செயல்படுபவர்கள் ஒரு வகையினர். இவர்கள் ஆபத்தில்லாதவர்கள். ஆனால் எதிர்காலம் முழுவதுமே தன்னுடையது என்ற எண்ணத்தில் திட்டம் போடாமல் அசட்டையாக இருப்பவர்கள் ஆபத்தானவர்கள். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஆணவத்துடன் ஒருவன் உயர் அதிகாரியாக காணப்பட்டான். அவன் வைத்ததுதான் சட்டம், அவன் நினைத்ததுதான் நீதி. ஆணவத்தின் பெருமையின் உச்சத்தில் இருந்த அவன் சித்தர் ஒருவரை சந்திக்க சென்றான். சித்தரை தரிசித்த அவன், நான் அனைத்தும் அறிந்திருக்கிறேன், என்னிடம் எல்லாமே காணப்படுகிறது, எனக்கு யாரிடமும் இருந்து ஆக வேண்டியது கிடையாது என்றான். அவரிடம், உன் மரண தினம் உனக்கு தெரியுமா என்றபடி நடையை கட்டினார் சித்தர். எத்தனை காலம் இந்த உலகில் இருக்கப் போகிறோம் என்பது தெரியாத காரணத்தால் மனிதர்கள் ஆணவத்துடன் வாழ்கின்றார்கள். அந்த ரகசியம் மட்டும் தெரிந்துவிட்டால் வாழும் நாள் பற்றிய கவலையும் எதிர்காலம் பற்றிய பயமும் மனிதனுக்கு ஏற்பட்டுவிடும். பெருமையை அடக்கி ஆணவத்தை அழித்து தாழ்மையை அணிந்து வாழ்க்கையை எளிமையாக கையாளுபவர்களை சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். தாழ்மை மிக உன்னதமான அணிகலன். எனவேதான் கர்த்தர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்கிறார் சங்கீதக்காரர். வெறுமையான பாத்திரங்கள் ஆண்டவர் கண்களில் பட தண்ணீரை நிரப்பி அவை சுவைமிகு ரசமாக்குகிறார். இங்கு தாழ்மையாதல் சுவையின் மிகுதியால் முதன்மையாகிறது. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.